Hello, my dear friends. Welcome back. This is one of the previous year question asked in NET examination related to finite state automata. ஓகே ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், ஒரு ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம பார்க்காதது ஒன்று சொல்ல போறேன். ஆஸ் யூஷுவல் நீங்க டிஓசிக்குன்னு இப்போதைக்கு ஒரு நோட்டே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ல நான் சொல்ற கான்செப்டை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து டுகெதரா சால்வ் பண்ணுங்க. ஈஸியா இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் உங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணிக்கலாம். Please provide your comment with respect to every video so that it encourages to make more videos. Also kindly subscribe to my channel. Thank you. Moving forward, இது ஒரு ஆட்டோமேட்டா அப்படின்னு கொடுத்துட்டான். சோஃபார் நமக்கு தெரிஞ்சது டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டா தெரியும். ஒன்னு ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா, தட் இஸ் கால்ட் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. another one is called நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸ்டேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு டிரான்சிஷன் இருக்கும்னா ஒன் டிரான்சிஷன் தான் இருக்கும் ஒரு ஆல்பபெட்டுக்கு. நான் டிட்டர்மினிஸ்டிக்லயும் ஸ்டேட் இருக்கும். அதுல எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆல்பபெட்டுக்கு. இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். அப்ப உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் என்கிட்ட இப்ப ஒரு ஆட்டோமேட்டா கொடுத்துட்டாங்க, இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற ஆட்டோமேட்டா, இது டிஎஃப்ஏவா ஆர் என்எஃப்ஏவா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஹேக் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது என்னன்னா டிரான்சிஷன் டயக்ராம் வரையிறது. ஓகேவா? நீங்க ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா அந்த டயக்ராமை வச்சு இது டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எகைன் வருது, டிரான்சிஷன் டயக்ராம்னா என்ன, அதை எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் டீட்டெயில்டா சொல்றேன், தெளிவா கவனிங்க. நான் ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். ஒரு ரோ ஒரு காலமை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிரான்சிஷனை டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு பேரு தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல இதுக்கு பேரு டெல்டா. இதுதான் டிரான்சிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இடத்துக்கிட்ட நான் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறேன். எனக்கு எத்தனை ஸ்டேட் மொத்தமா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க கரெக்டா 4 ஸ்டேட்னு சொல்லிடுவீங்க. என்ன ஸ்டேட்னு சொன்னா சொல்லுவீங்க, ஏ சார், பி சார், சி சார், டி சார். நான் அதோட விட மாட்டேன், உங்கள்ட்ட இன்னொரு கேள்வியும் கேட்பேன், யாரு ஸ்டார்ட் ஸ்டேட்டு. நீங்க போய் இந்த டயக்ராம்ல பார்த்துட்டு சொல்லுவீங்க, சார் ஏக்கு தான் ஆரோ மார்க் இருக்குது, அதனால அதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட் சொல்லுவீங்க. யூ ஆர் கரெக்ட், ஏ இஸ் த ஸ்டார்ட் ஸ்டேட். அப்புறமா நான் ஒரு கேள்வி கேட்பேன், யாருங்க ஃபைனல் ஸ்டேட்னு கேட்பேன். நீங்க தெளிவா என்ன சொல்லுவீங்க, சார் 2 சர்க்கிள் போட்டது டி தான், ஸோ டி தான் ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லுவீங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்வி கேட்பேன், ஏங்க இதுல சிக்மாங்கிற ஆல்பபெட் எத்தனை இருக்குன்னு கேட்பேன். நீங்க போய் டைரக்டா பார்த்துட்டு எனக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்கன்னா 2 ஆல்பபெட் இருக்கு சார், ஏபி அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆல்பபெட்டை தூக்கி இந்த இடத்துல போட்டுருங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, ஏவை இங்கேயும் பி எங்கேயும் போட்டுருங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப நம்ம டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போறோம். ரொம்பவே முக்கியமான கட்டம், தெளிவா கவனிச்சு. டிரான்சிஷன் டயக்ராம்னா என்னன்னா, ஏங்கிற ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க, இங்க இருந்து ஏங்கிற இன்புட்டை நீங்க எடுக்கும் போது எந்த ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னு சொல்றதுதான் டிரான்சிஷன் டயக்ராம். ஓகேவா? ஏங்கிற ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க, இங்க இருந்து ஏங்கிற இன்புட் ஆல்பபெட்டை எடுக்கும்போது எங்க போறீங்கிறதா டிரான்சிஷன் டயக்ராம். அப்ப பாருங்க, ஏல இருக்கோம், ஏ எடுக்கிறோம், ஏல இருக்கோம். ஐ வில் கோ டு தி லேசர். ஏல இருக்கும், ஏவை இன்புட்டா எடுக்கிறோம், எங்க போறோம்னா பிக்கு போறோம். ஏல இருக்கும், ஏவை இன்புட்டா எடுத்தா எங்க போறோம்னா பிக்கு போறோம். அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு த ஸ்டேட் கால்டு பி. ஸோ அதே மாதிரி ஏல இருக்கீங்க, பிஐ இன்புட்டா எடுக்கிறீங்க. ஏல இருக்கீங்க, பிஐ இன்புட்டா எடுக்கிறீங்க, எங்க போறீங்கன்னா சிக்கு போறீங்க. எங்க போறீங்கன்னா சிக்கு போறீங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப பில இருந்து ஏவை இன்புட்டா எடுத்தா, பில இருந்து ஏவை இன்புட்டா எடுத்தா எகைன் எங்க போறீங்க, ஏக்கு போறீங்க. பில இருந்து பிஐ இன்புட்டா எடுத்தா, பில இருந்து பிஐ இன்புட்டா எடுத்தா எங்க போறீங்க, டிக்கு போறீங்க. சில இருந்து ஏவை இன்புட்டா எடுத்தா எங்க போறீங்கன்னா டிக்கு போறீங்க. சில இருந்து ஏவை இன்புட்டா எடுத்தா எங்க போறீங்கன்னா டிக்கு போறீங்க. அதே சில இருந்து பிஐ இன்புட்டா எடுத்தா எங்க போறீங்கன்னா எகைன் நீங்க ஏக்கு போறீங்க. இப்போ டி, தட் இஸ் ஃபைனல் ஸ்டேட், டில இருந்து ஏவை இன்புட்டா எடுத்தா கோயிங் பேக் டு சி as well as பி, டில இருந்து பிஐ இன்புட்டா எடுத்தா திருப்பி நீங்க எங்க போறீங்கன்னா பிங்கிற ஸ்டேட்டுக்கு போறீங்க. இப்ப உங்களுக்கு டிரான்சிஷன் டயக்ராம் கிடைச்சிருச்சு. இந்த டிரான்சிஷன் டயக்ராம பார்த்தே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடலாம். அப்ப ஏல இருந்து ஏவை நான் இன்புட் எடுத்தா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போறேன், ஏல இருந்து பிஐ இன்புட் எடுத்தா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போறேன். பில இருந்து ஏவை எடுத்தா ஏக்கு தான் போறேன், பில இருந்து பி எடுத்தா டிக்கு தான் போறேன். சில இருந்து ஏவை எடுத்தா டிக்கு தான் போறேன், சில இருந்து பி எடுத்தா ஏக்கு தான் போறேன்.
டில இருந்து ஏ எடுத்தா சிக்கு தான் போறேன், டில இருந்து பி எடுத்தா பிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட் வச்சு ஒண்ணுதான் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட் வச்சு ஒண்ணுதான் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட் வச்சு ஒண்ணுதான் எடுக்கிறீங்க ஆல் ஓவர் தி டிரான்சிஷன் டயக்ராம். So that what you can conclude right now is the thing that is available is at hand is having only one transition with respect to each thing. So இது என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்னா DFA அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். The given finite state automata is deterministic நம்ம சொல்லிடலாம். கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் லெவல் தெளிவா புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? சரி, அடுத்தது என்ன கேட்கிறான், which of the following is true அப்படின்னு கேட்டு உங்களுக்கு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வியோட இடம் இதுதான். பட் இந்த விஷயம் ஒரு அடிஷனல் நாலேஜ் உங்களுக்காக நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ல எது ட்ரூ அப்படிங்கறத பண்ணணும். இந்த ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா contains the set of strings having odd number of a's only. ஒரே ஒரு a மட்டும் தான் இருக்கும். ஒரு a இல்ல a அப்படி என்ன சொல்றான்னா a இருக்கும், a இருக்கும், or a b இருக்கும். odd number of a's இருக்கும் அப்படின்னு சொல்றான். b பத்தி அவன் பேசவே கிடையாது. b odd number இருக்கலாம், even number இருக்கலாம், அதை பத்தி பேச இல்லை. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது, odd number of b's. அப்ப b கம்பல்சரியா இருக்கும், பி இருக்கும், BAA இருக்கலாம். ஒரு பி எத்தனை நம்பர் ஆஃப் ஏ வேணா இருக்கலாம். ஏன்னா ஏவை பத்தின கண்டிஷன் அவங்க கொடுக்கல. சொல்றது புரியுதா? ரெண்டு ஆப்ஷன் புரியுதா? அப்புறம் ஈவன் நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் அப்படின்னு அர்த்தம், ஏபின்னு இருக்கலாம், ஆர் ஏபின்னு இருக்கலாம். இந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் ஏஸ், ஈவன் நம்பர் ஆஃப் பிஸ் இருக்கணும். ஆட் நம்பர் ஆஃப் ஏஸ், ஆட் நம்பர் ஆஃப் பிஸ்னா ஏபின்னு இருக்கலாம், இல்லைன்னா ஏபிஏன்னு இருக்கலாம், ஆர் பிஏபின்னு இருக்கலாம். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் இருக்கலாம். ஸோ இதுல என்ன வேணா இருக்கலாம், நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பவும் போல செட் ஆஃப் பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் எப்சிலான் ஏ பி நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அதை மாதிரி எழுதிடுவோம். எப்சிலான் ஏபி ஏஏ ஏபி பிஏ பிபி, அது மாதிரி ட்ரிபிள் ஏஏபி அண்ட் சோ ஆன் பிபிபி வரைக்கும் போகும். இப்படியே போயிட்டே இருக்கும். ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் இன்ஃபைனைட். இது போயிட்டே தான் இருக்கும். இப்ப இதுல யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றான்னு நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எப்சிலான் பாசிபிளா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க, எப்சிலான் எப்ப பாசிபிள்? ஸ்டார்ட் ஸ்டேட் should be the final state. ஸ்டார்ட் ஸ்டேட் should be the final state. அப்ப எப்படி இருக்கணும்? ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும், அந்த ஸ்டேட்டே ஸ்டார்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் எது பாசிபிள்னா எப்சிலான் பாசிபிள். அப்ப இங்க ஸ்டார்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் சேமா இருக்கா? நல்லா பாருங்க. ஸ்டார்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் சேமா இருக்கா? சேமா இல்லைன்னா நான் என்ன சொல்லிடலாம், எப்சிலான் பாசிபிள் இல்ல. ரைட்டா? அடுத்தது ஒரே ஒரு ஏ எடுத்து அக்செப்ட் பண்றீங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஏல இருக்கீங்க, ஏல இருந்து என்ன பண்றீங்க, ஏவை இன்புட் எடுக்கிறீங்க. உங்களால அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியுதா? போக முடியல. ஒரே ஒரு பி எடுத்து அக்செப்டன்ஸ் ஸ்டேட் போக முடியுதான்னு பாருங்க. ஏல இருந்து பி இன்புட் எடுக்கிறீங்க, அக்செப்டன்ஸ் ஸ்டேட் போறீங்களா? அக்செப்டன்ஸ் ஸ்டேட் போல. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஏன் சார் ஏல இருந்து பாக்குறோம்? எப்பயுமே ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், பிகாஸ் ஏ இஸ் த ஸ்டார்ட் ஸ்டேட். ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், பிகாஸ் ஏ இஸ் த ஸ்டார்ட் ஸ்டேட். அப்ப ஒரு ஏ அப்படின்னா நான் ஏல இருந்து பிக்கு தான் போறேன், ஃபைனல் ஸ்டேட் வரல, நாட் அக்செப்டட். ஒரு பின்னா ஏல இருந்து சிக்கு தான் போறேன், என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது, பிகாஸ் சி இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்டேட். அப்ப என்னெல்லாம் அக்செப்ட் ஆகலன்னா இதுவும் அக்செப்ட் ஆகல. ரைட்டா? அடுத்தது ஏஏ பாசிபிளான்னு பாருங்க. ஏஏ பாசிபிளான்னு பாருங்க. ஏஏவை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏங்கிற ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏங்கிற ஒரு இன்புட் வாங்கி பிக்கு போவீங்க, எகைன் பில இருந்து ஏங்கிற ஒரு இன்புட் வாங்கிட்டு எங்க வருவீங்க, ஏக்கு வருவீங்க. ஏ நல்லா பாருங்க, ஏ எங்க தான் வரீங்க, ஏக்கு தான் வரீங்க. இட் இஸ் அகைன் a நான் ஃபைனல் ஸ்டேட். அப்ப இட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டட். ஏஏ இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டட். அடுத்தது ஏபிக்கு போங்க. இங்க பாருங்க, ஏங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட், ஏவை இன்புட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பில இருந்து எதை இன்புட் எடுப்பீங்க, பி. ஆல்ரெடி ஏவை இன்புட் எடுத்தாச்சு, அப்புறம் பி இன்புட் டிக்கு வந்துடுறீங்க. அப்ப ஏபி இஸ் அக்செப்டட். புரியுதா? ஏபி இஸ் அக்செப்டட். அடுத்தது பிஏன்னு ஒரு இன்புட் எடுங்க. பிஏ கொடுத்துருக்கோம் இல்லையா, பிஏங்கிற இன்புட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு போறீங்க, ஏல இருந்து பிங்கிற இன்புட் எடுத்து சிக்கு போறீங்க, இங்க இருந்து ஏங்கிற இன்புட் எடுக்கிறீங்க, டிக்கு வரீங்க. பாருங்க பி ஏ, நல்லா பாருங்க, பி ஏ. அப்ப பிங்கிறது அக்செப்ட் ஆயிடுது. ரைட்டா? சோ இது அக்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பிங்கிறது அக்செப்ட் ஆகுதான்னு பாருங்க. பிபி பாருங்க, ஏல இருந்து பி எடுக்கிறீங்க, திருப்பி இங்க இருந்து பி எடுக்கிறீங்க, பிபி நாட் அக்செப்டட். புரியுதா? பிபி நாட் அக்செப்டட். சோ ஃபார் என்னெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்குன்னா
ஏபி அக்செப்ட் ஆயிருக்கு, பிஏ அக்செப்ட் ஆயிருக்கு so far. அப்ப நம்மளோட ஆப்ஷன்ல போய் ஒன்னொன்னா பார்ப்போம், அப்புறமா ஜெனரலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, let me choose one color. Yes, okay, let me choose a red color, it will be good. ஓகே, ஏபிபிஏ தான் கண்டெய்ன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஏஸ் ஒன்லி அப்படிங்கிறான். எனக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஏ மட்டும் தான் இருக்கா, ஆட் நம்பர் ஆஃப் பியும் ஒன்று தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆட் நம்பர் ஆஃப் ஏ பியும் ஆட் நம்பர் ஆஃப் பி ஏவும் ஆட் நம்பர். ஸோ கண்டெய்ன் ஆட் நம்பர் ஆஃப் ஏஸ் ஒன்லி இஸ் த ராங் ஆப்ஷன். கண்டெய்ன் ஆட் நம்பர் ஆஃப் பிஸ் ஒன்லி, அதுவும் தப்பான ஆப்ஷன். ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஏ ஆட் நம்பர் ஆஃப் பி, ஆட் நம்பர் ஆஃப் பி ஆட் நம்பர் ஆஃப் ஏ. ஸோ கண்டெய்ன் ஆட் நம்பர் ஆஃப் பிஸ் ஒன்லி இஸ் ஆல்சோ ஏ ராங் ஆப்ஷன். Contain even number of A's and B's. Contain even number of A's and B's. Even number of A and B இருக்கு, odd number of A and B தானே இருக்கு. So this is also the wrong option. அப்ப கடைசி ஆப்ஷன் என்ன சொல்லுது? Contain odd number of A's and B's. A எத்தனை இருக்கு? 1 இருக்கு. B எத்தனை இருக்கு? 1 இருக்கு. B எத்தனை இருக்கு? 1 இருக்கு. A எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம்னா, contains odd number of A's அண்ட் பிஸ். ஆர் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே இருக்கணும். ஏவும் ஆட் நம்பர்ல இருக்கணும், பியும் ஆட் நம்பர்ல இருக்கணும். சார் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிருவோமே அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஏபி ஏன்னு எடுத்துப்போம். இப்ப எத்தனை ஏ இருக்கு? 1 2 3 ஏஸ் இருக்கு. எத்தனை பி இருக்குது? 2 பிஸ் இருக்கு. அப்ப இது ஒத்து வராது, இன்னொரு பி எடுத்துங்க. 3 ஏஸ் 3 பிஸ் இருக்கு. பாருங்க, ஏபி ஏபி ஏபி. ஸோ இதை எடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லேசர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னு பாருங்க, ஏல ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ண போறோம். ஏபி ஏபி ஏபி. பாருங்க, ஏல ஸ்டார்ட் பண்றோம். கவனிங்க, ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. நான் திருப்பி ஒரு ரெட் கலர்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஏ பி ஏ பி again A B. சொல்லும் போது எந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா AB AB AB. ஓகே, that's it. A B A B A B. உங்களுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா டிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. திஸ் இஸ் அக்செப்டட். சார் அப்ப இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டீங்கல்ல, அந்த எக்ஸாம்பிள் போட்டு சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஏபி ஏபி ஏ. ஓகேவா? இப்ப என்ன இருக்குது? 3 ஏஸ் இருக்குது, 2 B's தான் இருக்குது. இது அக்செப்ட் பண்ணுமா, நாட் அக்செப்டடா? இது நாட் அக்செப்டட். அதையும் ப்ரூவ் பண்ணி பார்த்தலாமா? நாட் அக்செப்டடையும் ப்ரூவ் பண்ணி பார்த்தலாமா? பாருங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூவ் பண்ணதை அழிச்சிருவோம், இதை எரேஸ் பண்ணிடுவோம். எரேஸ் பண்ணிட்டு திருப்பி ஏபிஏக்கு போடலாம். ஓகேவா? பாருங்க, இப்ப பாருங்க, இதை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணுவோம், ஒர்க் ஆகலன்னு சொல்லுவோம். எகைன் ஐ டேக் ரெட். ஏ கவனிங்க, ஏ பி again A B A. இதான் என்கிட்ட இருக்கு. A B A B A. நான் எங்க தான் நிக்கிறேன்? B ல தான் நிக்கிறேன். not a final state, so this is not accepted. That's all. ரொம்ப சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். I believe you can easily understand it. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ல ஆர் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் எப்படி வரையறது, ஒரு டிரான்சிஷன் டயக்ராம்ல இந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா என்னன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்னா, இட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ் அக்செப்ட் ஆகுதுன்னு ஏபிசிடி 4 லாங்குவேஜ் கொடுத்தான்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் டபிள்யூ எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு, ஃபைனலைஸ் பண்ண ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்ன ப்ரூவும் இன்னொன்னு டிஸ்ப்ரூவும் பண்ணா அட்டகாசமான டிஓசி சாம்பார் ரெடி. ஐ பிலீவ் தட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. டெஃபினட்டா நெட்டு நீங்க நிச்சயமா அடிக்க போறீங்க. கான்செப்டை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க. சக்சஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video. Take care. Bye bye.